Hello guys, I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். எஸ்பெஷலி நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா இங்கிலீஷ்ல அதாவது பேசிக்கான சென்டென்ஸ் தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. தமிழ்ல நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் வெற்றி கிடைக்குது. இல்லைன்னா இப்படி சொல்லுவோம், அவள் தொடர்ந்து சமைக்கும் போது தான் புது புது டிஷ்ஷஸ் வந்து அவளுக்கு கிடைக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்ந்து பேசும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயம் செய்யும்போது இப்படி நடக்குது, இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோம். ஆஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கீப்பு இல்லைன்னா கீப்ஸ், அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசினா இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். பாருங்கள், ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னது, எந்த சப்ஜெக்ட் வந்தால் கீப் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்தால் கீப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ வி யூ தே இருந்ததுன்னா கீப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ ஷீ நேம்ஸ் அப்படி இருந்ததுன்னா கீப்ஸ் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். இது தெளிவாக இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸுங்கிறது எதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி சொல்கிறோம் இல்லையா, அவள் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது, தூங்கும்போது, எந்திரிக்கும் போது சொல்கிறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொழுதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆஸ் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசிடணும். இப்போ கம்னா கம்மிங், கோனா கோயிங், சிட்னா சிட்டிங். ஸோ இந்த மாதிரி வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசினா முடிஞ்சது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி பேசணுங்கிறத பார்த்துடலாம். ரீட் பண்ணுங்கள். அவள் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அவள் உடம்பு மோசமாகுது. அவள் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அவள் உடம்பு என்னதான் ஆகுது, மோசம்தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், அவளை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா. ஸோ அவள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசக்கூடிய சென்டென்சஸில் ஆஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். ஆஸ், ஷீ, அடுத்து என்ன இருக்குது, கீப் இல்லைன்னா கீப்ஸ் போடணும். ஷீ இருக்குது, ஷீ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம், ஷீ வந்தால் கீப்ஸுங்கிறத யூஸ் பண்ணணும் இல்லையா. ஆஸ் ஷீ கீப்ஸ். ஓகே, தொடர்ந்து ஜங்க் ஃபுட், அவள் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது, ஆஸ் ஷீ கீப்ஸ் ஈட்டிங், சாப்பிடும்போது சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஈட் கூட ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டிங்னு எழுதும். ஓகே, ஈட்டிங் ஜங்க் ஃபுட் என்ன ஆகுது, அவள் உடம்பு மோசமாகுது அப்படின்னா her health is getting worse அப்படின்னு போடுவோம். இப்போ ரீட் பண்ணுங்க. as she keeps eating junk food her health is getting worse அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதே ஃபார்மேட்டில் இன்னும் நிறைய சுச்சுவேஷனில் நிறைய சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஐ வி யூ தே நேம்ஸ் கூட, நேம்ஸ்னால் என்னது, என்னோட பேர் தனலக்ஷ்மி இல்லை உங்கள் பேர். ஸோ எந்த பெயர்களையும் யூஸ் பண்ணி இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம பேச முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ரீட் பண்ணுங்க. அவள் தொடர்ந்து சாப்பாடை தவிர்க்கும் போது அவளுக்கு சீக்கிரம் எனர்ஜி குறையுது அப்படின்னு சொல்கிறோம். அவள் தொடர்ந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது, அவளுக்கு சீக்கிரம் எனர்ஜி குறையுது அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ஆஸ் அப்படிங்கிறது வரும். ஆஸ் போட்டாச்சு. சப்ஜெக்ட் என்ன, அவள், ஏன்னா அவளை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, கீப் இல்லைன்னா கீப்ஸ் போடுவோம். என்ன வரும், கீப்ஸ் தான் வரும். எக்ஸாக்ட்லி, ஏன்னா ஷீ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோமா. ஸோ இந்த இடத்துல என்ன வேர்பாக சொல்லப்பட்டிருக்கு, தொடர்ந்து சாப்பாடை தவிர்க்கும் போது. ஸோ தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக சொல்லிருக்கோம். அப்போது ஆஸ் ஷீ கீப்ஸ் ஸ்கிப்பிங், ஓகேவா, ஸ்கிப்பிங் மீல், ஃபுட்டுன்னு போடலாம், மீல்னு போட்டுக்கலாம். அவளுக்கு சீக்கிரம் எனர்ஜி குறையுதுன்னு சொல்கிறோம். அப்போது she is losing
எனர்ஜி எப்படி சீக்கிரம் ஃபாஸ்ட். இப்போ ரீட் பண்ணுங்க. as she keeps skipping meals she is losing energy fast அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நாம் தினமும் தொடர்ந்து பேசும்போது நமக்கே தெரியாமல் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன போடுவோம்? ஃபர்ஸ்ட்டு ஆஸ் போடுவோம். நாம அப்படிங்கிறனால as we, தொடர்ந்து பேசும்போது as we keep talking, as we keep talking, தினமும் everyday, நமக்கே தெரியாமல் க்ளோஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா we are getting closer, we are getting closer, நமக்கே தெரியாமல், without knowing போடலாம், realizing அப்படின்னும் போடலாம். ஓகேவா? realizing it. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. as we keep talking every day we are getting closer without realizing it அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவன் என் காலை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கோவமாக வருது. இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்கிறது தான். ஸோ தவிர்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுதான் இக்னோர்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ட்ரை பண்ணுங்கள். ஆஸ் அவன் என் ஃபோனை, அப்போ அவன் தான் பண்ணுறான் அந்த விஷயத்தை. அதனால் நீங்கள் இங்கே என்ன போடணும்? ஆஸ் ஹீ வந்தால் கீப்ஸ் இல்லையா? ஆஸ் ஹீ கீப்ஸ், இக்னோர் தான் பண்ணுறான். ஸோ அதனால் கீப்ஸ் இக்னோரிங்னு போடணும். வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணுன்னா இதுதான் வேர்பாக வருது. as he keeps ignoring my calls பண்ணிகிட்டே இருக்கும்போது வரைக்கும் முடிச்சாச்சு. எனக்கு கோபமாக வருது அப்படின்னா I am getting angry, கோபமாக வருது சொல்கிறதுக்கு I'm getting angryன்னு சொல்லலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். as she keeps ignoring my calls I'm getting angry அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவங்க சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களோட டீம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களோட டீம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஆஸ் போடணும், அவங்கங்கிறனால தே போடணும், தே வரனால கீப் அப்படிங்கிறதான் போடணும். ஆஸ் தே கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ பண்ணுறது அப்படிங்கிறத வேர்ப் இல்லையா? ப்ராக்டிஸிங் சேர்ந்து டுகெதர், அவங்களோட டீம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. their teamwork is getting stronger. இப்போ ரீட் பண்ணுங்க. as they keep practicing together their teamwork is getting stronger அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் தொடர்ந்து நாவல் படிக்கும்போது அவளோட வெக்காபுலரி நல்லா அதிகமாகுது. வெக்காபுலரினா என்ன சொல்லுவோம்? அதாவது வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் வந்து கற்றுக்க முடியுது, நிறைய வார்த்தைகள் வந்து நல்லா தெரியுது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சரி, இதை தொடர்ந்து தான், அதனால் ஆஸ் ஷீன்னு போடணும். ஷீ வந்தால் கீப்ஸ், நாவல் படிக்கும்போது ஆஸ் ஷீ கீப்ஸ் ரீடிங் நாவல், அவளோட வெக்காபுலரி நல்லா அதிகமாகுது. her vocabulary is improving a lot. ரீட் பண்ணுங்க. as she keeps reading novel her vocabulary is improving a lot அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் உருகிடுறாங்க. அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? உருகி போயிடுறாங்க அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு ஆஸ் போடுவோம். அந்த குழந்தை, த பேபி, கீப்ஸ் தான் போடுவோம். அந்த பேபிங்கிறது ஷீயோ ஹீயோ இல்லையா? அதனால்
as the baby keeps சிரிச்சிட்டே இருக்கும்போது keeps smiling சுற்றி இருக்கிற எல்லாரும் everyone around உருகிறாங்க melts. Okay, as the baby keeps smiling everyone around melts அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவங்க தொடர்ந்து ஆர்கியூ பண்ணும்போது ரூம் முழுக்க டென்ஷன் அதிகமாகுது, ரூம் ஃபுல்லாகவே டென்ஷன் ஆகுது, ரொம்ப டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஸ் அவங்க, ஆஸ் தே தொடர்ந்து ஆர்கியூ பண்ணும்போது, ஆஸ் தே கீப் ஆர்கியூயிங், ஆர்கியூ தான் வேர்பு, ஸோ ஆர்கியூயிங்னு எழுதுகிறோம். as they keep arguing ரூம் முழுக்க the room gets more tense. இப்போ ரீட் பண்ணுங்க. as they keep arguing the room gets more tense அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சிரிச்சுட்டே இருக்கும்போது எல்லா கவலையும் மறக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்னே நான் சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.